இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 2ல 5th சம் பார்க்க போகிறோம். ஜிபியில் எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் காமன் ரேஷியோவில் greater than 1 less than 1 அந்த இன்ஃபினிட் சீரீஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ the first term of an infinite GP is 8. First term of an infinite GP is 8னா A is equal to 8 ன்னு கொடுத்துருக்காங்க. And its sum to infinite series is 32/3 ன்னு கொடுத்துட்டாங்க. Find the common ratio of the series ன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு S இன்ஃபினிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? A by 1 minus R equal to 32/3. இந்த சம் ரொம்ப ஈஸி. R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து 8. 8 by 1 minus R equal to 32/3. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 3 by 32 equal to 1 minus R. அப்போ 8 3s are 24 by 32 equal to 1 minus R. 1 minus R is equal to 8 3s are 24, 8 4s are 32. இல்லைங்களா? 8 24 3 தடவை போகும், இங்கே 4 தடவை போகும். இப்போ 1 minus R அப்படிங்கும்போது R அங்கே போகும். அதாவது இங்கே எப்படி இருக்கு? minus R equal to 3/4 minus 1. அதாவது plus R equal to 1 minus 3/4. 1 minus 3/4. அதாவது ஒன்றிலிருந்து முக்காலை கழித்தால் உங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து கால் தான். நீங்கள் அப்படி டைரக்டாகவும் போடலாம், தப்பு இல்லை. இல்லை எல்சிஎம் எடுத்து போடணும்னாலும் 4 minus 3 is R is equal to 1/4. Hence, therefore, the common ratio is equal to 1/4. அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்ஃபினிட் சீரீஸ் கொடுத்துருக்கு. சம் டு இன்ஃபினிட் சீரீஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? A by 1 minus R வெறும் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் கேன்சலேஷன் தான். R is to be found out by 1/4. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம 7th சம் பார்ப்போம். Find the sum of the geometric series 3 plus 6 plus 12 plus etc. till 1536. இப்போ sum of GP கண்டுபிடிக்கணும்னா, sum to n terms of GP கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா A into R power n minus 1 by R minus 1 if R is greater than 1. That is not, R is not equal to 1 in case. இப்போ இதில் A equal to 3, R is equal to T2 by T1 அப்படின்னு சொன்னீங்கன்னா 6/3, R is equal to 2 which is greater than 1. இல்லைங்களா? R is equal to 2 which is greater than 1. அப்போ ஷியராக உங்களோட ஃபார்முலா Sn equal to A into R power n minus 1 by R minus 1 தான். ஆனால் n வேணுமே, n எப்படி கண்டுபிடிக்கும்? The last term is given. So Tn is equal to 1536, 1536. இதில் Tn நமக்கு பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A into R power n minus 1. nth term கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A into R power n minus 1 is 1536. A ஓட வேல்யூ நமக்கு தெரியும். 3 into R power R is 2 power n minus 1 equal to 1536. இப்போ இங்க 3a டிவிசிபிளுக்கு கொண்டு வாங்க. 2 power n minus 1 equal to 1536 divided by 3. அப்போ 2 power n minus 1 is equal to 3 5s are 15, 1 3 is 3, 2 3s are 6. So 512 எப்படி in terms of இரண்டின் அடுக்குகளா 512 எப்படி எழுதலாம்? 512 எப்படி எழுதலாம்? 2 2s are 4, remainder 1, 11, 2 5s are 10, remainder 1, 2 6 are 12, 1 3 is 2, 2 2s are 4, 2 8s are 16, 2 6 are 12, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 again 16 times, 2 again 8 times, 2 again 4 times, 2 again 2 times. அப்போ 2 எத்தனை டைம்ஸ் பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9. So 2 power n minus 1 2 power 9 எழுதலாம். 512
2 அடுக்கு 9 எழுதலாம். இப்போ மறுபடியும் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி bases are same. Powers can be equated. This implies n minus 1 equal to 9, n equal to 9 plus 1, n equal to 10. n equal to 10. அவங்க கேட்கறது sum to n terms of GP. n கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அந்த nth term வச்சு n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Sn கண்டுபிடிக்கணும் நம்ம. Sn equal to, since r is greater than 1, a into r power n minus 1 by r minus 1. Okay, இப்போ Sn போது S10 is equal to a is 3. 3 into r is 2. 2 power 10 minus 1 by 2 minus 1 by 2 minus 1. Okay, அப்போ இது என்னது? S10 is equal to 3 into 2 power 10 நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். divided by 2 minus 1 is 1. 2 power 10 நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? 2 power 5 into 2 power 5 னு போட்டுருக்கோம். 2 power 10 பாருங்க, இது வந்து 2 power 9 இல்லைங்களா? இப்போ 2 power 9 is equal to 512. 2 power 10 னா 2 power 9 into 2 power 1 தானே. இப்போ 512 into 2 னா 2 2s are 4, 1 2 is 2, 2 5s are 10. ஓகேயா? இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 1024 minus 1 by 1, that is 3 into 1023. ஓகேயா? அப்போ S10 is therefore equal to 9603. 3069 3069. 10 உறுப்புகளின் கூடுதல் 3069. ஓகேயா? இப்போ கொடுத்துருக்க given series வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து A தெரியும் நமக்கு, R கண்டுபிடிச்சிட்டோம். R வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய n உறுப்புகளின் கூடுதல் வந்து இதுதான் ஃபார்முலா. ஆனால் n வேணுமே, n கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். nth டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம n கண்டுபிடிக்கணும். a into r power n minus 1 equal to அந்த லாஸ்ட் டேர்ம். அதில் a r சப்ஸ்டியூட் பண்ணி ஏவை டிவைட் பண்ணி அதை வந்து பவர்ஸ் ஆஃப் 2 2 அடுக்குகளாக எழுதி பேசஸ் ஆர் சேம். அப்போ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணி n equal to 10 கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்ச பிறகு S10 கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ 3 into 2 power 10 minus 1 by 2 minus 1. 2 power 10 வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் நம்ம போட்டிருக்கோம். அது ஞாபகம் இருந்தாலும் ஒரு தடவை போடுங்க. இப்போ ரொம்ப ஈஸி, ஏன்னா 2 power 9 வந்து நீங்கள் 512ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அதில் இன்ட்டு 2 போடுங்க, அதுதான் 2 power 10. That is 1024. 1024 minus 1 is 1023. Multiply it with 3. அதை 3ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 10 உறுப்புகளின் கூடுதல் 3069 வந்துடும். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சம்மை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.